வடிவேலு செட்டியாரினுடைய அத்வைத பார்வை என்பதை குறித்து, அதிலேயும் குறிப்பாக சிவஞான போதத்திற்கு வடிவேலு செட்டியார் எழுதிய உரை என்பதை கவனத்தில் வைத்து இந்த பேச்சை அமைத்துக் கொள்ள முடியுமா என்று என்னை இதற்குள் நுழைத்து விட்டவர் பேராசிரியர் பன்னீர்செல்வம் அவர்கள். நான் அவர் எனக்கு இந்த செய்தியை சொன்னபோது நான் ஒன்று சொன்னேன், வஉசி அத்வைதத்தில் ஒரு ஈடுபாடு உள்ளவராக இருந்திருக்கிறார். வஉசி ராமகிருஷ்ணானந்தரை சந்தித்த போது என்ன செய்கிறாய் என்று கேட்கும்போது வஉசி சொல்கிறார், நான் வேதாந்தம் படித்துக் கொண்டிருக்கிறேன், கைவல்ய நவதினம் பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சரி, வேதாந்தம் என்றால் என்ன? நீ ஏன் இந்த விடுதலை போர் மற்ற விவகாரங்களில் எல்லாம் ஈடுபாடு காட்டவில்லை என்று சொல்லும்போது, நான் ஒரு வேதாந்தம் படிக்கிற மாணவன், வேதாந்தம் என்பது சும்மா இருப்பது தானே, நான் ஏன் விடுதலை போரிலெல்லாம் ஈடுபட வேண்டும் என்று வஉசி கேட்டபோது ராமகிருஷ்ணானந்தர் அவருக்கு சொல்லுகிறார், நீ வேதாந்தத்தை பிழையாக விளங்கி கொண்டிருக்கிறாய். வேதாந்தம் என்பது செயலுக்குள் தூண்டுவதே தவிர செயலற்றவனாக ஆக்குவதில்லை என்று ராமகிருஷ்ணானந்தர் சொன்னதன் பேரில் வஉசி அதற்கு பிறகு இருண்டு கிடந்த பினைட்டட் ப்ராவின்ஸ் என்று சொல்லப்பட்ட தமிழ்நாடு கொந்தளித்து எழுவதற்கான ஒரு மாபெரும் வரலாற்று அரசியல் இயக்கத்தை இங்கே கட்டமைத்தார், கப்பலோட்டினார். தமிழ்நாடு அப்போது விழித்து கொண்டது, பிறகு உறங்கவே இல்லை என்பதற்கு காரணமாக இருந்த வஉசியை விழிப்பித்தவர் ராமகிருஷ்ணானந்தர். வேதாந்தத்தின் அடிப்படையில் அது செய்யப்பட்டது. இதை அடிப்படையாக கொண்டு நான் செய்யவா என்று கேட்டபோது பேராசிரியர் சொன்னார், அதையும் கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வடிவேலு செட்டியாரையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எது சரியாக வரும் என்று பாருங்கள் என்று சொன்னார். வடிவேலு செட்டியாருக்குள் அப்படி நுழைந்த போது வடிவேலு செட்டியாரால் முழுக்க உள்ளிழுத்து கொள்ளப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும். அதற்காக பேராசிரியருக்கு நான் தனிப்படவும் நன்றி சொன்னேன், இங்கே பொதுப்படவும் நன்றி சொல்கிறேன். இதற்கு நான் வைத்த தலைப்பு முதல்ல ஃப்ரம் மர்ச்சன்ட் லாஜிக் டு மெட்டபிசிக்கல் யூனிட்டி காமெண்ட்ரிஸ் ஆஃப் வடிவேல் செட்டியார் என்று தான் தலைப்பு அனுப்பினேன். அந்த தலைப்பை பேராசிரியருக்கு அனுப்பினேன், பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு அனுப்பினேன். பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் உடனே என்னை அழைத்தார்கள். ஆனால் எதுக்கு நான் நீ மெட்டபிசிக்கல் யூனிட்டியையும் மர்ச்சன்ட் லாஜிக்கையும் கனெக்ட் பண்ணுற அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார், அவர் ஒரு வியாபாரியாக இருந்திருக்காரு, ஒரு பலசர கடை வியாபாரி, மளிகை கடை வியாபாரி. வடிவேல் செட்டியார் ஒரு மளிகை கடை வியாபாரி. அவர் திடீர்னு வேதாந்தத்துக்குள்ள நுழைகிறாரு. ஆகையினால ஃப்ரம் மெர்ச்சன்ட் லாஜிக் டு மெட்டபிசிக்கல் யூனிட்டின்னு வச்சேன் சார்னு. இல்லைண்ணா, நீ மெர்ச்சன்ட் லாஜிக்குன்னு எதை சொல்கிற? மெர்ச்சன்ட் லாஜிக்னா என்ன? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த லாஜிக்குன்னு நீ எதை சொல்கிற அப்படின்னாரு. அப்புறம் அவரே சொல்லிட்டாரு, நான் நீ எதுக்கு இந்த தலைப்பை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுலேயும் எம் வருது அதுலேயும் எம் வருது, அதுக்காக தானே வச்சிருக்கேன்னாரு. ஆமாம் சார், ஏதாவது மாற்றினாரு. அதற்கு பிறகுதான் இந்த தலைப்புக்கு மாறினேன். அத்வைதா த்ரூ தி லென்ஸ் ஆஃப் கோ வடிவேல் செட்டியார், ஹெர்மெனூட்டிக்கல் கிளீனிங்ஸ் ஃப்ரம் ஹிஸ் காமெண்ட்ரிஸ் அப்படின்னு. கோ வடிவேல் செட்டியாரின் பார்வையில் அத்வைதம், அவரது உரைகளின் வழியாக ஒரு பொருள்கோள். வடிவேல் செட்டியார் பவர் பாயிண்ட்ல ஒன்றும் பெருசா இல்லை, சில படங்கள் மட்டும் இருக்கின்றன. வடிவேல் செட்டியார் யார் என்பதை நாம் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த படங்களை எல்லாம் இங்கே வைத்தேன். இது இந்த பாரம்பரியத்தில் என்ன நிகழ்ந்தது, இந்த உருவங்கள் எல்லாம் எப்படி இருந்தன, இவர்கள் யார் என்பது தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த படங்களை வைத்தேன். அதில் டெக்ஸ்ட் எதுவும் வராது. இவர் வடிவேல் செட்டியார், கோ வடிவேல் செட்டியார். கோ என்பது கோமலேஸ்வரன் பேட்டை வடிவேல் செட்டியார். கோமலேஸ்வரன் பேட்டை என்பது இன்றைக்கு சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கிற ஒரு சிறு பகுதி. அவர் அந்த காலத்திலுடைய திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர். அப்போது இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் கிடையாது. திண்ணை பள்ளிக்கூடத்தில் அவர் ஒரு போதுமான அறிவை பெறும் வரைக்கும் அவர் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிப்பார். ஒரு 5 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கிறார். அவ்வளவுதான் படித்திருக்கிறார். அதுல என்ன தெரியும்? எழுத தெரியும், படிக்க தெரியும், எண்கள் தெரியும். பிறகு அவர்களுடைய குடும்ப வழக்கப்படி அவருக்கு ஒரு பலசரக்கு கடை வைத்து கொடுக்கப்பட்டது. அந்த பலசரக்கு கடையிலிருந்து வியாபாரம் செய்தார். 20 வயதில் அவருக்கு திருமணம் செய்தார்கள். 26 வயது வரைக்கும் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அவருடைய பலசரக்கு கடை, இதை தவிர அவருக்கு வேற எந்த கருத்துமே இல்லை. அவருடைய பலசரக்கு கடை இருக்கிற பகுதிக்கு புதிதாக ஒருவர் குடி வருகிறார், ராமானுஜ நாயகர் என்று அவருக்கு பெயர். வாலாஜாப்பேட்டையில் ஒரு அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று இந்த பகுதிக்கு குடி வருகிறார். அவர் இவருடைய பலசரக்கு கடையில் தான் பலசரக்குகள் வாங்குகிறார். வாங்கும்போது அவர் தனிப்பாடல் திரட்டில் மிகவும் தேர்ச்சி உள்ளவராக இருக்கிறார். யார் ஒருவரும் தமிழுக்குள் நுழைய வேண்டும் என்றால் தமிழினுடைய வீச்சையும் பரப்பையும் சுவையையும் காட்டுவதற்கு மிகச் சரியான
நுழைவாயில் என்பது தனிப்பாடல் திரட்டு. அதில் நீங்கள் காளமேகத்தை பார்க்கலாம், ஔவையை பார்க்கலாம், பாடுவார் முத்தப்பரை பார்க்கலாம், இரட்டை புலவர்களை பார்க்கலாம், சத்திமுத்த புலவரை பார்க்கலாம். இவர்கள் வழியாக தமிழில் நுழைவது என்பது மிகவும் வேடிக்கையாக, மிகவும் சுவையானதாக, மிகவும் அதனுடைய பரப்பை காட்டுவதாக அமையும் என்கிற வகையில் இந்த ராமானுஜ நாயகர் என்பவர் அவர் வந்து உட்கார்ந்து இவருக்கு இந்த பாடல்களை, இதில் இருக்கிற சுவையெல்லாம் விளக்கும் போது இவர் தமிழில் மிகவும் ஈடுபாடு கொண்டவராக ஆகிறார் வடிவேலு செட்டியார். அப்போ இவரை ரொம்ப நேரம் உட்கார வச்சு இந்த பாட்டுக்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கடையில் இருக்கிற மிகச்சிறந்த சுருட்டு எடுத்து இவருக்கு கொடுக்கிறார். ராமானுஜ நாயகர் சுருட்டு குடிக்கிற வழக்கம் உள்ளவர். அவருக்கு ஒரு சுருட்டு குடிப்பதற்கு அரை மணி நேரம் ஆகும். சிகரெட்டு பீடி மாதிரி விறுவிறுன்னு புகையாது, சுருட்டு நின்று எரியும். அதனால் ஒரு சுருட்டு குடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். ஒரு சுருட்டை கொடுத்து அவருக்கு ஒரு நாற்காலியை கொடுத்து உட்காருங்க, நிதானமாக சுருட்டை குடிங்க அப்படின்னு சொல்லி அவர் சுருட்டு குடிக்கும்போது அவர் பாட்டுக்களாக சொல்கிறாரு. இவர் கேட்டுக்கிட்டே இருக்கார், ஊறுறாரு தமிழில். அப்படியே இந்த தமிழை என்ன சிறப்பாக படிக்க வேண்டும் என்று கருதி மயிலை சண்முகம் பிள்ளை, பிறகு சுவாமி ராமானந்தர் முதலிய தேர்ந்த ஆட்களையெல்லாம் தேடி போய் தமிழ் படிக்கிறார். 26 வயசு வரைக்கும் தமிழ்லையோ வேதாந்தத்திலேயோ எந்த ஈடுபாடும் இல்லாத முழு வணிகராக இருந்த, முழு இல்லற வாழ்நராக இருந்த வடிவேல் செட்டியார் தமிழில் ஈடுபட்டு பிறகு தற்செயலாக இந்த வணிகத்துறையின் வழியாக முத்தியால்பேட்டை பகுதிகளுக்கு சரக்கு வாங்குவதற்கு போகும்போது ஆற்றை கடந்து போக வேண்டும். அப்படி போகும்போது அங்கே சாது சை ரத்தன செட்டியார் என்பவரை சந்திக்கிறார். சாது சை ரத்தன செட்டியார் என்பவர் ரிப்பன் பிரஸ், மதராஸ் ரிப்பன் பிரஸ் என்கிற மிக புகழ்பெற்ற ஒரு அச்சகத்தினுடைய நிறுவனர். நம்ம அந்த பேரை பார்த்தோன்னே அது ஏதோ வெள்ளக்காரன் உருவாக்கின பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அது இவர் ஏதோ வேலை பார்த்தார் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ரிப்பன் என்பவர் சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநராக இருந்தவர். அவர் ரொம்ப சிறந்த செயல்கள் செய்தார் என்பதனால் மக்கள் அவரை கொண்டாடினார்கள். ரிப்பன் எங்கள் அப்பன் என்று மக்கள் அவரை கொண்டாடியதனுடைய விளைவாக ரிப்பனுடைய நினைவை போற்றுகிற வகையில் இவர் மதராஸ் ரிப்பன் பிரஸ் என்று ஒரு அச்சுக்கூடத்தை வைத்து அதன் வழியாக வேதாந்த புத்தகங்களை அச்சடித்து கொண்டிருந்தவர் சாது சை ரத்ன செட்டியார். ஒரு பெரிய வேதாந்த பரம்பரை வளர்வதற்கு காரணமாக இருந்தவர் சாது சை ரத்ன செட்டியார் அவர்கள். இவர் சாது சை ரத்ன செட்டியார், இவர் தான் ரிப்பன் பிரஸினுடைய உரிமையாளர். இவரை சந்தித்த போது இவர் வழியாக இவர் வேதாந்தத்திற்குள் மிகுந்த ஈடுபாடு கொள்கிறார் நம்முடைய வடிவேல் செட்டியார். இந்த காலத்தில் இருந்த சூழல் என்ன என்பதை விளக்க வேண்டும் என்று கருதினேன். பேராசிரியர் பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய உரையில் சொன்னதைப் போல அந்த சமூக பொருளியல் பண்பாட்டு நடவடிக்கைகளினுடைய பின்புலம் இல்லாமல் ஒரு மெய்யியல் கோட்பாடு என்பது எழுந்து மேல் வராது என்பதற்கு சான்றாக இந்த இடத்தை நீங்கள் கருதலாம். அது விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த காலம். அந்த காலத்தில் இந்த விடுதலை போராட்டத்திற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய மெய்யியல் கருதுகோள் எது என்கிற கேள்வி ஒன்று வருகிறது. அப்படி ஒரு மெய்யியல் கருதுகோளாக எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு கருதுகோளைத்தான் வைக்க வேண்டும் என்று இவர்கள் கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில் அத்வைதம் என்பது எல்லா மக்களையும் வேறுபாடுகளுக்கு அப்பால் இணைக்கிற ஒரு ஒற்றுமை புள்ளியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் அத்வைத வேதாந்தத்தை முன்வைத்து சாது சை ரத்ன செட்டியார் முதலியவர்கள் அதை முன்னெடுக்கிறார்கள். அதே காலத்தில் சைவ சித்தாந்தம் என்பது இந்த மண்ணினுடைய மரபு என்பதனால் மறைமலையடிகளார் முதலியவர்களினுடைய தலைமையில் சைவ சித்தாந்தம் முன்னெடுக்கப்படுகிறது. இரண்டு தரப்பினரும் ஒரு அறிவார்ந்த விவாதத்தில் திரும்ப திரும்ப ஈடுபடுகிறார்கள். விவாதம் என்பது சாதாரணமான உங்க விவாதம் எங்க விவாதம் இல்லை, எல்லாம் அச்சடித்து புத்தகம் போட்டு விவாதிக்கிறார்கள். திருக்குறளினுடைய முதல் குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பது. இந்த குறளில் அகரம் என்பது எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாக இருப்பதைப் போல ஆதிபகவன் என்பவன் இந்த உலகத்திற்கு முதலாக இருக்கிறான் என்பது அதனுடைய அடிப்படை கருத்து. இதை சைவ சித்தாந்திகள் விளக்கும் போது அகரம் என்பது எல்லா எழுத்துக்களுக்கும் நிமித்த காரணமாக இருப்பதைப் போல உலகத்திற்கு இறைவன் நிமித்த காரணனாக இருக்கிறான். ஆகையினால் இறைவன் வேறாக இருக்கிறான், உலகம் வேறாக இருக்கிறது. வேறாக இருக்கிற இறைவன் வேறு பொருளிலிருந்து உலகத்தை உருவாக்குவதற்கு நிமித்த காரணமாக மட்டுமே இருக்கிறான் என்று சைவ சித்தாந்திகள் விளக்குகிறார்கள். முதல் குறள் விளக்கம் என்கிற பெயரில் சைவ சித்தாந்த சண்டமாருதம் என்று சொல்லப்படுகிற சூளை சோமசுந்தர நாயகர் அதை எழுதுகிறார். இதை எழுதிய போது சாது சை ரத்ன செட்டியார் அதற்கு மறுப்பு எழுதுகிறார். ஆரியன் என்கிற பெயரிலும் துவித மத திரஸ்காரி என்கிற பெயரிலும் அதற்கு மறுப்பு எழுதுகிறார். அதில் எழுதும்போது உலகத்திற்கு இறைவன் என்பவன் வெறும் நிமித்த காரணம் அல்ல, அவனே முதல் காரணம்.
உலகத்திற்கு முதல் காரணமும் இறைவன்தான், நிமித்த காரணமும் இறைவன்தான், எல்லாம் இறைவன்தான். உண்மையில் உலகம் என்பது படைக்கப்படவே இல்லை, படைக்கப்படுவதாக தோன்றியது என்று அத்வைத மரபில் அந்த குறளுக்கு விளக்கம் எழுதி முதல் குறள் நிராகரணம் அப்படின்னு போட்டு இவர் நூல் அச்சடித்து வெளியிடுகிறார். இப்படி இந்த நிலையில் அந்த அத்வைத சைவ சித்தாந்த முரண் புத்தகங்களின் வழியாக மறைமலை அடிகள், சூளை சோமசுந்தர நாயகர், இன்னொரு பக்கத்தில் நம்முடைய சாது சை ரத்ன செட்டியார், அவருடைய மாணவராகிய வடிவேல் செட்டியார், இவர்களை கொண்டு நிகழ்கிறது. இவரிடம் வந்தபோதுதான் வடிவேல் செட்டியார் என்கிற வணிகர் ஒரு வேதாந்தியாக ஆகிறார். இவருடைய இந்த சாது சை ரத்ன செட்டியாரினுடைய வேதாந்த பரம்பரை என்பது வடிவேலு செட்டியாரோடு நின்று போன பரம்பரை இல்லை. அதில் ஒரு தரப்பு தான், ஒரு கிளை தான் வடிவேல் செட்டியார். முதல் கிளையில் வந்தவர் கரபாத்திரம் சிவப்பிரகாச சுவாமிகள் என்று சொல்லப்படுகிற, இன்றைக்கு கரபாத்திர சுவாமிகள் மடம் என்று வியாசர்பாடியில் இன்றைக்கும் இருக்கிற கோயில் மடம், அதனுடைய மூலவர் கரபாத்திரம் சிவப்பிரகாச சுவாமிகள். அவருடைய மாணவர் சுவாமி சகஜானந்தர். சுவாமி சகஜானந்தர் தான் தாழ்த்தப்பட்டவர்களினுடைய விடுதலைக்காக மிகவும் பாடுபட்டு நந்தனார் பள்ளிகளை எல்லாம் உருவாக்கி, நந்தனார் சபையை உருவாக்கி, சிதம்பரத்தில் தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அமைத்து கொண்டு இன்றைக்கும் அந்த பள்ளிகள் அங்கே நிகழ்கின்றன சுவாமி சகஜானந்தர் வழியாக. அது ஒரு கிளை. இன்னொரு கிளையில் வடிவேல் செட்டியார் வருகிறார். வடிவேல் செட்டியாரினுடைய மாணவராக பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வருகிறார். பின்னாளில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராக இருந்த வேதாந்த ஈடுபாடு கொண்ட தேப்போ மீ அவர் வடிவேல் செட்டியாரினுடைய முதன்மை மாணவர். அப்படி இந்த வேதாந்த பரம்பரை என்பது அற்ப சொற்பமாக நின்று விடவில்லை என்பது இதிலிருந்து விளங்குகிறது. வடிவேல் செட்டியார் எப்போது சாது சை ரத்ன செட்டியாரிடம் வேதாந்தம் படிக்க தொடங்கினாரோ பிறகு இங்கே அவர் வணிகத்தை விட்டுவிட்டார். கடையெல்லாம் போயிடுச்சு, கடையை பார்க்கல, கடையின் மேலே கவனம் இல்லை. ஆகையினால இங்கே அந்த இந்து தியலாஜிக்கல் ஸ்கூல் என்று தங்கசாலையில் மின் ஸ்ட்ரீட்டில் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்து மாணவர்களெல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களுக்கு போனால் கிறிஸ்தவர்களாக மதம் மாறி விடுகிறார்கள் என்கிற அடிப்படையில் இந்த மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்து தியலாஜிக்கல் ஸ்கூல் என்கிற பள்ளிக்கூடத்தை சிவசங்கர பாண்டியா என்கிற ஒரு குஜராத்தி தொடங்குகிறார். அதற்கு ஆலோசனை சொன்னவர் ரத்ன செட்டியார். அதன் அடிப்படையில் அதனுடைய முதல் தமிழ் பண்டிதராக வடிவேலு செட்டியாரை அங்கே பணியமர்த்துகிறார். வணிகராக இருந்த வடிவேல் செட்டியார் வேதாந்தியானார். பிறகு வாத்தியாராகவும் ஆனார். வாத்தியாராக ஒரு பக்கம் பணி செய்து கொண்டே தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து விடுமுறை காலங்களில் வேதாந்த பிரச்சாரம் செய்கிறார். வேதாந்த நூல்கள் எழுதுகிறார். வேதாந்தம் சார்ந்து பத்திரிகைகளும் நடத்துகிறார். அப்படி அவர் நடத்திய பத்திரிகைகள் 2, லோகோபகாரி என்பதும் சக்கரவர்த்தினி என்பதும். லோகோபகாரியை தொடங்கியவர் வடிவேலு செட்டியார் இல்லை. லோகோபகாரியை தொடங்கியவர் அதே பள்ளிக்கூடத்தில் வேறு வாத்தியாராக வேலை செய்து கொண்டிருந்த வி நடராஜ ஐயர் என்பவர். வி நடராஜ ஐயர் தொடங்கிய அந்த பத்திரிகை பிறகு 1 ஆண்டோ 2 ஆண்டோ ஒரு பெண்மணியால் நடத்தப்பட்டு அதன் பிறகு வடிவேல் செட்டியாரினுடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டு வடிவேல் செட்டியார் அந்த பத்திரிகையை நடத்தினார். லோகோபகாரியினுடைய மைய கருதுகோள் அது அரசியல் பேசும் என்றாலும் அதை தாண்டி மையமாக வேதாந்தம் பேசும். லோகோபகாரியில் தான் முதலில் விவேகானந்தரினுடைய உரைகளெல்லாம் திரட்டப்பட்டு ஞான திரட்டு என்கிற அடிப்படையில் அவை வெளியிடப்பட்டன. வெளியிடப்பட்டவையெல்லாம் நூலாக திரட்டப்பட்டு விவேகானந்தருக்கே அனுப்பி வைக்கப்பட்டன. விவேகானந்தர் அதற்காக எழுதிய கடிதத்தை நடராஜ ஐயர் லோகோபகாரியில் வெளியிட்டிருக்கிறார். 15/4/1898 விவேகானந்தர் எழுதுகிறார், உண்மையாகவே நீர் பொதுவாய் தமிழ் பேசும் ஜனங்களுக்கும் முக்கியமாய் எனது பிரசங்கங்களை படிக்க விரும்பிய உமது பத்திரிகையின் சந்தாதாரர்களுக்கும் மிகுந்த உபகாரம் செய்திருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே லோகோபகாரியினுடைய முதன்மை நோக்கம் வேதாந்தம் பரப்புவது, கூடவே அந்த சூழலுக்கு தகுந்த அரசியலையும் பேசுவது என்பது 2. லோகோபகாரி பத்திரிகையை தொடர்ந்து 1911 21 வரைக்கும் வடிவேல் செட்டியார் நடத்துகிறார். அதில் பாரதி எழுதிய கட்டுரையை எடுத்து அவர் மறுவெளியீடு செய்கிறார். பாரதி எழுதிய கட்டுரை மிருகவதை தடுப்புக்கு எதிராக சுதேசமித்திரனில் எழுதப்பட்ட கட்டுரை. அந்த கட்டுரையை இவர் எடுத்து லோகோபகாரியில் மறுபதிப்பு செய்கிறார். ஏனென்றால் இவரும் அந்த கருத்திற்கு உடன்பாடானவர். இவர் அதற்காக இயக்கமே நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற திருவெற்றியூர் வட்டப்பாறை அம்மன் கோயிலில்
அன்றைக்கு ஊனும் மதுவும் படைக்கிற வழக்கம் இருந்திருக்கிறது. வட்டப்பாறை அம்மன் கோயிலில் எருமை வெட்டி பலியிடுகிற வழக்கம் இருந்திருக்கிறது. இந்த எருமை வெட்டி பலியிடுகிற வழக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கு இயக்கம் நடத்தி அதில் வெற்றி கண்டவர் வடிவேல் செட்டியார். இன்றைக்கு அந்த வழக்கம் இல்லாமல் போனதற்கு காரணமாக இருந்தவர் வடிவேல் செட்டியார். அதை பாலசுப்ரமணிய முதலியார் என்பவர் தான் எழுதுகிற குறிப்பில் அதை குறிப்பிடுகிறார். இப்படி பிறகு பாரதியினால் தொடங்கப்பட்ட பத்திரிகை சக்கரவர்த்தினி. பாரதியை முதல் ஆசிரியராக கொண்டு தொடங்கப்பட்ட பத்திரிகை சக்கரவர்த்தினி. பாரதி அதனுடைய ஆசிரியராக இருந்தபோது அதனுடைய முகப்பு வாசகமாக குரட்பா வடிவில் பெண்மை உயர பீடோங்கும், பெண்மைதான் ஒன்மையுற ஓங்கும் உலகு என்று பெண்மையை முன்னேற்றுகிற தாளிகையாக அந்த சக்கரவர்த்தினியை பாரதி முன்வைக்கிறான். அவனுக்கு பிறகு அந்த பத்திரிகையினுடைய பொறுப்பை எடுத்து நடத்திய வடிவேல் செட்டியார் அதனுடைய முகப்பு வாசகத்தை வேதாந்தத்திற்கு தோதாக மாற்றி கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி என்கிற குறளை அதனுடைய முகப்பாக வைக்கிறார். பிறகு லோகோபகாரி வடிவேல் செட்டியாரினுடைய ஆசிரியத்துவத்திற்கு பிறகு பரளிசு நெல்லையப்பரினுடைய ஆசிரியத்துவத்திற்கு போகிறது. அவர் பாரதியினுடைய பாடல்களை ஏராளமாக அதில் வெளியிடுகிறார். இவை போக சிந்தாதிரிப்பேட்டையில் தான் இருந்த கோமலேஸ்வரன் பேட்டையில் புதுப்பேட்டையில் நம்முடைய வடிவேல் செட்டியார் வேதாந்த சங்கம் என்று ஒரு சங்கத்தை நிறுவி 1919 முதல் வேதாந்த சங்கத்தை நிறுவி அதன் வழியாக 4 நாட்களுக்கு சமய மெய்யியல் மாநாடுகள் நடத்தி பல்வேறு கருத்துக்கள் கொண்டவர்களையும் அதில் பேச வைத்து அதில் வேதாந்தமும் தர்க்கமும் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியராக இருந்து முழு நேரமும் அங்கே இருந்து பணி செய்து கொண்டே இருந்திருக்கிறார். அவர் வேதாந்தத்தை எவ்வளவு எளிதாக சொல்லிக் கொடுப்பார் என்பதற்கு ஒரு சிறு சான்று மட்டும் சொல்லுகிறேன். தோசையை வைத்து வேதாந்தத்தை விளக்குகிறார். துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம் 3ஐயும் விளக்க வேண்டும். அதில் அத்வைதம் எப்படி சிறந்தது என்று சொல்ல வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக தோசையை வைத்துக் கொள்கிறார். தோசை நமக்கு முன்னால் பரிமாறப்பட்டு விட்டது. தோசை நமக்கு வெளியில் இருக்கிறது, நாம் இருக்கிறோம், இன்னும் நாம் தோசையை தின்னவில்லை. ஆகினால் தோசை வேறு, நாம் வேறு. இது துவைத நிலை. தோசையை ரொம்ப விருப்பத்தோடு நிறைய தின்று விட்டோம். ஆகையினால் தின்ற தோசை செரிக்காமல் நமக்குள்ளே போய்விட்டாலும் இன்னும் முழுக்க செரிமானமாகாமல் ஒதுங்கி கிடக்கிறது. இது விசிஷ்டாத்வைத நிலை. அது ஒன்றுபட்டு விட்டாலும் அதில் வேறுபாடு இருக்கும் என்பது விசிஷ்டாத்வைத நிலை. பிறகு சாப்பிடப்பட்ட தோசை முழுமையாக செரிக்கப்பட்டு விட்டது என்றால் அது அத்வைத நிலை. இது 3க்கும் என்ன வேறுபாடு? இதில் எந்த வகையில் அத்வைதம் சிறந்தது என்றால், வெளியில் இருக்கிற தோசை நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற தயக்கம் நமக்கு இருக்கும். தோசை வச்சுட்டான், ஆனால் நமக்கு திங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னா அந்த வேறுபாடு அது நமக்கு கவலையை தருகிறது. ஆகையினால் துவைத நிலை சிறந்ததில்லை. தோசையை தின்று விட்டோம், விருப்பத்தோடு நிறைய தின்று விட்டோம், மறுக்கடியாக இருக்கிறது, செரிமானமாகவில்லை, திணறிக்கொண்டே இருக்கிறோம், வயிறு ப்ளோட்டடாக இருக்குது. ஆகையினால் விசிஷ்டாத்வைதமும் சிறந்ததில்லை. அது இன்னும் நம்மோடு சேரவில்லை முழுமையாக. அது இன்னும் துண்டாக துருத்தி கொண்டு நிற்கிறது வயிற்றில். ஆகையினால் அதுவும் சிறந்ததில்லை. ஆனால் அத்வைதம் என்பது நீங்கள் தோசையையும் தின்று விட்டீர்கள், அதை முழுமையாக செரித்தும் விட்டீர்கள், அது உங்களோடு நீங்களாக ஆகிவிட்டது. இப்போது தோசை எங்கே என்றால் அது நீயே ஆகிறாய் என்கிற நிலைக்கு தோசை வந்துவிட்டது. ஆகையினால் அத்வைதம் தான் சிறந்தது. இதில் எந்த கவலையும் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருப்பீர்கள். ஆகையினால் அத்வைதம் சிறந்தது என்று அவர் இந்த 3ஐயும் விளக்கி காட்டுகிறார். இந்த வடிவேல் செட்டியார் சிவஞான போதம் என்று சொல்லப்படுகிற சைவ சித்தாந்த சாத்திரங்களின் தலைமை நூலாகிய 14 நூல்கள் சைவ சித்தாந்த சாத்திரங்கள். இந்த 14இல் பிரைமரி டெக்ஸ்ட் என்று சொல்லப்படுகிற முதன்மை நூல் சிவஞான போதம். வரிசையின்படி குரோனலாஜிக்கல் ஆர்டரில் அது 3வது நூலாக இருந்தாலும் மதிப்பின் அடிப்படையில் அதுதான் முதன்மை நூல். ஆகையினால இந்த சிவஞான போதத்தை சைவ சித்தாந்திகள் தலைமேல் வைத்து கொண்டாடுகிறார்கள். இந்த சைவ சித்தாந்த நூலாகிய சிவஞான போதத்திற்கு வடிவேல் செட்டியார் ஒரு அத்வைத உரை எழுதுகிறார். இந்த அத்வைத உரையை சைவ சித்தாந்தத்தினுடைய தலைமை ஆளாக அப்போது இருந்த மறைமலை அடிகளாருக்கு கொடுத்து விடுகிறார். அத்வைத நூல், சைவ சித்தாந்த நூல் என்று நீங்கள் சொன்ன நூலுக்கு நான் அத்வைத உரை எழுதியிருக்கிறேன், பார்த்துவிட்டு கருத்து சொல்லுங்கள் என்று கொடுத்து அனுப்புகிறார். யார் வழியாக கொடுத்து அனுப்புகிறார் என்றால் அவருடைய மாணவராகிய தேப்போமி வழியாக அனுப்புகிறார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஒரே நேரத்தில் 2 வாத்தியார்களிடம் படித்தவர். ஒரு பக்கம் வடிவேல் செட்டியார் அவருடைய ஆசிரியர், இன்னொரு பக்கம்
அவர் இங்கே இருக்கிறார் வட சென்னையில், அவர் தென் சென்னையில் தாம்பரத்தில் இருக்கிறார் மறைமலை அடிகளார். 2 பேரிடமும் படிக்கிறார். அவரிடம் வேதாந்தம் படிக்கிறார், இவரிடம் சைவ சித்தாந்தம் படிக்கிறார். ஆகையினால் 2 பேருக்கும் அவர் மாணவர். இவரிடம் கொடுத்து, உங்கள் வாத்தியார்கிட்ட கொடுத்து இதை பற்றி கருத்து கேட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா அவர் தீவிர சைவ சித்தாந்தி, இவர் வேதாந்தி. இவர் ஒரு சைவ சித்தாந்த முதன்மை நூலுக்கு வேதாந்த உரை எழுதி அதை போய் அவர்கிட்டே கருத்து கேட்டுவான்னு சொன்னால் இது ரொம்ப சங்கடமாக இருக்கே. இருந்தாலும் வாத்தியார் சொல்லும்போது மாட்டேன்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால அவர் போய் கேட்கிறார். மறைமலை அடிகளார் 1க்கு 3-4 முறை அந்த நூலை படித்து பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார், வடமொழி உபநிடதங்களுக்கும் பகவத்கீதை போன்ற நூல்களுக்கும் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் ஆகிய மரபுகளின் சார்பாக உரைகள் அமைந்துள்ளன. அதனால் அந்த மூல நூல்களுக்கு சிறப்பு மிகுந்துள்ளதே தவிர குறையவில்லை. அம்முறையில் சிவஞான போதத்திற்கு அத்வைத சார்பாக உரை ஒன்று செட்டியார் அவர்கள் எழுதியுள்ளதை நாம் பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிட்டார். அவர் அதை எதிர்த்தோ கிரிட்டிக்கலாவோ எந்த பதிலும் சொல்லலை. ஒரு பொது நூலுக்கு பல்வேறு மெய்யியல் மரபுகளிலிருந்து, பல்வேறு பார்வைகளிலிருந்து, பல்வேறு பொருள்கோள் முறைகளிலிருந்து உரைகள் எழுவது என்பது மிகவும் இயல்பானது. அந்த அடிப்படையில் சைவ சித்தாந்தத்தினுடைய முதன்மை நூல் என்று நாம் கொண்டாடி கொண்டிருந்த சிவஞான போதத்தை பொது நூலாக கருதி அத்வைத உரை ஒன்றை எழுதுவார் என்றால் அது சிவஞான போதத்தினுடைய நிலையை உயர்த்துகிறதே தவிர வேறொன்றுமில்லை. ஆகையினால் அந்த உரையை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லி அந்த சண்டையை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார் மறைமலை அடிகள். இப்போ ஒரு சைவ சித்தாந்த முதன்மை நூல் என்று மரபினால் தொடர்ந்து கொண்டாடப்படுகிற ஒரு நூலுக்கு அத்வைத உரை எழுத வேண்டிய காரணம் என்ன என்று கேட்கிற போது வடிவேல் செட்டியார் 3 காரணங்கள் சொல்லுவதாக நான் அடுக்கிக் கொள்ள விரும்புகிறேன். முதல் காரணம், ரொம்ப பெரிய தமிழ் வேதாந்தியாகிய தத்துவராய சுவாமிகள் தாம் எழுதிய பாடுதுறை என்ற நூலில், காலையில் பேராசிரியர் பன்னீர்செல்வம் அவர்களும் அந்த நூலினுடைய பெயரை குறிப்பிட்டார். அந்த பாடுதுறை என்கிற நூலில் அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். ஆரூரும் இங்கே அம்பலமும் இங்கே ஆடரவ கிங்கிணி காலும் இங்கே பேரூரும் இடப வாகனமும் இங்கே பெறப்பெறப்பற்ற இடமும் தானும் இங்கே சீராரும் சிவஞான போதந்தன்னை தெளிந்து தெளிந்து நின்று ஆடாய் பாம்பே என்று அந்த பாட்டு இருக்கிறது. சீராரும் சிவஞான போதந்தன்னை தெளிந்து தெளிந்து நின்று ஆடாய் பாம்பே என்று வேதாந்தியாகிய தத்துராய சாமிகள் சைவ சித்தாந்த நூல் என்று சொல்லப்படுகிற சிவஞான போதத்தை தன் தலைமேல் வைத்து கொண்டாடுவார் என்றால் அது எப்படி சைவ சித்தாந்த நூலாக இருக்க முடியும் என்பது முதல் கேள்வி. அதனால் ஒரு வேதாந்தி கொண்டாடுகிற நூல் சைவ சித்தாந்த நூலாக இருக்க முடியாது, அத்வைத நூலாகத்தான் இருக்க வேண்டும் என்பது முதல் காரணம். 2வது, ரௌரவ ஆகமம் என்கிற ஆகமம் நம்மை போன்றவர்கள் வீடு பேறு பெற வேண்டும் என்பதற்காக ஆகமங்கள் இறைவனால் அருளப்பட்டன. இறைவன் அருளிய 28 ஆகமங்களில் ரௌரவ ஆகமம் என்பது ஒரு ஆகமம். அந்த ரௌர ஆகமத்தினுடைய ஒரு படலம் பாச விமோசன படலம். அந்த பாச விமோசன படலத்தில் 12 சூத்திரங்களால் அனுஷ்டுப்பு சந்தஸில் எழுதப்பட்ட 12 சூத்திரங்களினுடைய வடிவில் அமைந்திருப்பது சிவஞான போதம். ஆகையினால ஒரு ஆகம நூல் என்பது பேதம் பாராட்டுகிற நூலாக இருக்க முடியாது, அது அபேதம் பாராட்டுகிற நூலாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை 2வது காரணமாக வைக்கிறார். 3வது காரணம், சிவஞான போதத்திலேயே சில சொற்றொடர்கள் பயின்று வருகின்றன. அவையே தானே ஆய் என்று ஒரு பாட்டில் வருகிறது. உணர்வுரு அசத்தனின் உணராது இன்மையின் என்று ஒரு இடத்தில் வருகிறது. யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின் என்று ஒரு இடத்தில் வருகிறது. அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகன் ஆகி இறைபணி நிற்க என்று ஒரு சூத்திரத்தில் வருகிறது. இவை எல்லாமே பேதபரத்துவத்தை குறிக்கவில்லை, அபேத பரத்துவத்தை தான் குறிக்கின்றன. ஒருமை நிலையை தான் குறிக்கின்றனவே தவிர இருமை இரட்டை நிலையை குறிக்கவில்லை. ஆகையினால் சிவஞான போதத்தில் இருக்கிற அகச்சான்றுகளின் அடிப்படையிலேயே இது அத்வைத நூல்தான் என்று அவர் 3வது காரணத்தை சொல்லுகிறார். இந்த 3 காரணங்களின் மேலும் ஒரு விசாரணை செய்யும் போது இதில் முதல் 2 காரணங்கள் எனக்கு பொருத்தமானவையாக தெரியவில்லை. ஏனென்றால் முதல் காரணத்தில் சொல்லப்படுகிற சீராரும் சிவஞான போதந்தன்னை தெளிந்து தெளிந்து நின்று ஆடாய் பாம்பே என்கிற அந்த பாட்டில் சிவஞான போதம் என்பது ஒரு நூலினுடைய பெயராக குறிக்கப்பட்டதா என்கிற தெளிவு அதில் இல்லை. சிவஞான போதம் என்பது நான் சிவஞான போதத்தை பெற்றேன் என்கிற நிலையில் அது ஒரு அனுபவ நிலையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதே தவிர சிவஞான போதம் என்கிற நூலை நான் பெற்றேன் என்று பேச வேண்டிய அவசியம் அந்த பாட்டிற்குள் இல்லை.
என்பதனால் இது சிவஞான போதத்தை பற்றிய குறிப்பு பாட்டு என்று நாம் கொள்ள முடியாது. ஆகையினால் இந்த முதல் காரணத்தை நான் தள்ளுகிறேன். ரெண்டாவது, அது ரௌரவ ஆகமத்தினுடைய பாச விமோசன படலத்தின் மொழிபெயர்ப்பு சிவஞான போதத்தினுடைய 12 சூத்திரங்களும். ஆகவே அது வேதாந்த நூலாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற இரண்டாம் காரணம் ஏராளமான சைவ சித்தாந்த மெய்யியல் அறிஞர்களால் மறுக்கப்பட்டிருக்கிறது சரியான சான்றுகளோடு. அது மொழிபெயர்ப்பில்லை. ஆகையினால் அது ரெண்டாவது, ஆகமங்கள் முழுக்க அத்வைத சார்பு நிலையிலேயே இருப்பன என்பதற்கு சான்றும் இல்லை. ஆகையினால் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அந்த ரௌரவ ஆகமத்தினுடைய மொழிபெயர்ப்பு தான் சிவஞான போதம் என்பது மறுதளிக்கப்படுகிறது அறிஞர்களால் உரிய சான்றுகளோடு. ரௌரவ ஆகமம் இப்போது தமிழிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. முருகவேள் என்கிற திருச்சிக்காரர் அதை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். அதிலேயும் அதற்கான குறிப்புகள் இல்லை, அது அப்படியே இருக்கிறது என்று சொல்வதற்கில்லை. ஆகையினால் முதல் 2 காரணங்களும் பொருந்தவில்லை. மூன்றாவது காரணம் மிகச் சிறப்பாக பொருந்துகிறது. மூன்றாவது காரணத்தின் அடிப்படையில் தான் வடிவேலு செட்டியார் தன்னுடைய பொருள்கோள் முறையை கொள்ளுகிறார். அதில் சொல்லப்படுகிற அடிப்படையில் அந்த சொற்றொடர்களை எல்லாம் அத்வைதம் என்று நாம் பொருள் கொள்வதற்கு எல்லா வழியிலும் சரியான பொருள்கோளை அவர் செய்கிறார். அதோடு மட்டும் நில்லாது சைவத்தையே அத்வைத மரபுதான் என்று சொல்லுகிற நிலையையும் அவர் முன்னெடுக்கிறார். சைவம் என்பது பொதுவில் அத்வைத மரபு என்று கருதப்படுவதில்லை. சைவம் என்பது இரட்டை நிலையை பேணுகிற ஒரு சமய மரபு என்று தான் கருதப்படுகிறது. ஆனால் வடிவேல் செட்டியார் அந்த சிவஞான வள்ளல் என்பவரினுடைய பாட்டுக்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சைவத்தையே அத்வைதம் என்று சொல்லுகிறார். இதற்கு சான்றாக சத்தியம் அத்வைதம், இங்கு பேதம் சிறிதும் இல்லை, உள்ளது ஒன்றே, ருத்ரன் ஒருவனே உளன் போன்ற சுருதி வாக்கியங்களை எடுத்து காட்டுகிறார். அத்தோடு சிவஞான வள்ளல் என்கிற 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பெரிய தத்துவ ஞானியினுடைய பாட்டை திரும்ப திரும்ப எடுத்து காட்டுகிறார். சைவம் சிவத்தோடு சம்பந்தமானமையால் சைவமே அத்விதம் சாதிக்கும், சைவத்தை வேறென்று கொள்ளற்க வேறற்ற வேதாந்த கூரென்று கொள்ளுதலே கொள் என்று சிவஞான வள்ளல் சொல்கிறார். சைவம் என்றால் என்ன என்பதற்கான வரையறையை திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுகிறார். சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல் என்பதுதான் சைவத்திற்கான வரையறை, திருமூலரால் சொல்லப்படுகிற வரையறை. டு பி இன் சைவிசம் இஸ் டு மெர்ஜ் வித் சிவா, டு பி ஒன் வித் சிவா என்று திருமூலர் திருமந்திரம் சொல்லுகிறது. அப்படியானால் சைவம் அத்வைதத்தை தானே சாதிக்கிறது. ஆகையினால் சைவத்தை அத்வைதத்தின் வேறென்று கொள்ள வேண்டாம், சைவந்தான் அத்வைதம் என்றே கொள்க என்று சிவஞான வள்ளல் பேசுவதை இவர் எடுத்து காட்டுகிறார். அப்படியும் இல்லை என்று சாதிக்கிற சைவர்களை இவர் கண்டிக்கிறார். கண்டிக்கும் போது ஒன்றாய் உலகனைத்தும் ஆனார் என்று அப்பமுனி பொன்றா மொழியால் புகன்றிருக்க குன்றாத முத்தியிலும் மும்முதலும் உண்டென்று உரைத்தலைவன் பித்தமுறும் சைவானி பேசு என்று வெண்பா. சைவனை டே லூசு பயலே அப்படின்னு திட்டுறாரு. திட்டிட்டு அவர் சொல்கிறாரு, அப்பர் சொன்னார் ஒன்றாய் உலகனைத்தும் ஆனார் என்று அப்பர் சொன்னார். அவரே சொன்னதற்கு பிறகும் முக்தியில் 3 நிலை இருக்கிறது, பதி பசு பாசம் என்று சொல்லப்படுகிற 3 நிலை முக்தியிலும் இருக்கிறது என்று நீ பேசினால் சைவா நீ என்ன கிறுக்கனா என்று கேட்கிறார். ஆனால் சைவர்கள் மட்டுமே வேதாந்த மறுப்பை பேசியவர்கள் என்று சொல்ல முடியாது. வேதாந்திகளும் சைவ மறுப்பு பேசியிருக்கிறார். எப்படி சைவர்கள் வேதாந்தத்தை எங்களுடையது இல்லை என்று தள்ளினார்களோ அப்படியே வேதாந்திகளும் சைவத்தை எங்களுடையதில்லை என்று தள்ளுகிறார்கள். அந்த வேதாந்திகளையும் கண்டிக்கிறார். கண்டிக்கும் போது அதுவே நீ ஆமென்று அருமறைகள் சொல்லும், எதிர் சிவனே நீயானாய் என்னும் முது சைவம், வேறாவேரன்றோ சொல் வேதியனே விண்விசும்பும் வேறாவேரன்றோ விளம்பு என்று வேதாந்தியையும் கண்டிக்கிறார். அதுவே நீ என்று அருமறைகள் சொல்லுகின்றன. சைவம் என்ன சொல்லுகிறது? அது என்பதை சிவன் என்று வைத்துக் கொள்கிறது. சிவனே நீ என்று சைவம் சொல்லுகிறது. இது ரெண்டும் வேறா? விண் என்கிற சொல்லும் விசும்பு என்கிற சொல்லும் வேறு வேறா? ரெண்டும் ஒன்று தானே. பிறகு நீ ஏன் வேறு வேறென்று சொல்லுகிறாய் வேதியா சொல் என்று வேதாந்தம் பேசுகிற வேதியர்களையும் கண்டிக்கிறார். ஆகையினால சைவம் வேறு அத்வைதம் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று ஒரு புதிய சிவாத்வைதம் என்கிற ஒரு கொள்கையை கட்டுவதற்கு இவர் முயல்கிறார். பேராசிரியர் காலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னதைப் போல
தமிழ் மரபிற்கு ஏற்ற அத்வைத மரபு ஒன்றை கட்டுகிற முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டார்கள். எல்லா தமிழ் அத்வைதிகளும் தமிழ் மரபிற்கேற்ப, தமிழ் சூழலுக்கேற்ப, தமிழ் பண்பாட்டு மரபியலுக்கேற்ற அத்வைதத்தை மறுவிளக்கப்படுத்துகிற, புதிதாக பொருள் கொள்கிற ஒரு முயற்சியை செய்தார்கள் என்று அவர் சொன்னார் இல்லையா? அந்த முயற்சியினுடைய ஒரு வடிவம் சைவத்தை வைத்துக்கொண்டு அதனுடைய மெய்யியல் கருதுகோளாக சித்தாந்தம் இருப்பதை தூக்கி வைத்துவிட்டு, பேத கொள்கை இருப்பதை தூக்கி வைத்துவிட்டு, அபேத கொள்கையாகிய அத்வைதத்தை அந்த இடத்தில் மறுபதிலீடு செய்து சைவ சித்தாந்தத்தை சிவ அத்வைதமாக மாற்றுகிற வேலையை நம்முடைய வடிவேல் செட்டியார் ரொம்ப தெளிவாக அதை முன்னெடுக்கிறார். ஆகையினால சைவத்தினுடைய மையம் மாறவில்லை, சைவத்தினுடைய மையமாக சிவனே இருக்கிறான். ஆனால் அதனுடைய தத்துவமாக இங்கே இதுவரை சொல்லப்பட்டு வந்த சித்தாந்தம் என்பது மாற்றப்பட்டு அந்த இடத்தில் அத்வைதம் என்பது பதிலீடு செய்யப்படுகிறது. இந்த அடிப்படையில் அவர் சைவ சித்தாந்தத்திற்கு பொருள்கோள், சிவஞான போதத்திற்கு பொருள்கோள் செய்யும்போது, சிவஞான போதம் 12 நூற்பாக்களால் ஆன மிகச்சிறிய, உலகத்தின் மிகச்சிறிய தத்துவ நூல் எது என்றால் அது சிவஞான போதம் தான். வெறும் 12 நூற்பாக்கள், 40 வரிகள், 3 வரியிலிருந்து 4 வரிக்கு மேற்பட்ட எந்த பாட்டும் கிடையாது. அவ்வளவு சுருக்கமாக ஒரு பக்கத்தில் நீங்கள் எழுதி முடித்து விடுகிற அளவிற்கு ஒரு சுருக்கமான மெய்யியல் நூல் என்று சொன்னால் அது சிவஞான போதம். அந்த சிவஞான போதத்திற்கு மாபெரும் மாபாடியம் எழுதிய கணக்குகளெல்லாம் இங்கே உண்டு. சிவஞான முனிவர் எழுதிய மாபாடியம் என்பது அதனுடைய மிகப்பெரிய விரிந்த உரை. அதற்கு இவர் உரை செய்கிறார். இவர் உரை செய்யும்போது அதை தன்னுடைய மரபின்படி பிரித்து கொள்கிறார். 12 நூற்பாக்களையும் 6 6ஆக பிரித்து கொண்டு, முன் 6 பின் 6 என்று பிரித்து கொண்டு, முன் 6 நூற்பாக்களை திருக் திருஷ்ய விவேக இயல் என்று வைத்துக் கொள்கிறார். பின் 6 நூற்பாக்களை சாதன சாத்திய விவேக இயல் என்று வைத்துக் கொள்கிறார். திருக் என்பது அறிபொருள், திருஷ்யம் என்பது அறியப்படும் பொருள். அவற்றை குறித்த விவேகத்தை வழங்குவது முதல் பகுதி. பிறகு எதை சாதனமாக பயன்படுத்துவது, அதனால் பெறப்படும் பயன் என்ன என்று பயனியல் காட்டுவது அதனுடைய 2ஆம் பகுதி. இதன் அடிப்படையில் அவர் சிவஞான போதத்திற்கு புதிய பொருள் விளக்கம் செய்கிறார். அப்படி செய்யும்போது அதில் ஒரே 1-2 நூற்பாக்களை மட்டும் காட்டிவிட்டு என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன். முதல் நூற்பாவுக்கு அவர் எப்படி பொருள் கொள்கிறார் என்பது சைவ அந்த நூலினுடைய முதல் நூற்பா, அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றியதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்பது அதனுடைய முதல் நூற்பா. இதை பேசும்போது இது இறைவனுடைய இருப்பை, இறைவன் நிமித்த காரணன் என்பதை எடுத்து வைக்கிற நூற்பாவாக சைவ சித்தாந்திகளால் திரும்ப திரும்ப பொருள் சொல்லப்பட்டது. இவர் சொல்லுகிறார், இறைவன் என்பவன் வெறும் நிமித்த காரணன் இல்லை. எப்படி முதல் குறளுக்கு பொருள் சொல்லும்போது நிமித்த காரணனா அல்லது அவனே முதல் காரணமுமா என்று விவாதிக்கப்பட்டதோ அதே விவாதத்தை இங்கேயும் எடுத்து வைக்கிறார். இறைவன் என்பவன் வெறும் நிமித்த காரணம் இல்லை. நிமித்த காரணம்னா அவன் வெளியில் இருக்கான், அவன் வெளியே இருந்து செய்கிறான். அப்போ அதில் பேதம் வந்துடுது. அப்போ அவனை முதல் காரணம்னு சொன்னா தான் அவனும் உள்ளே வருவான். அப்போ தான் அதில் ஒருமை நிலை வரும். ஆகையினால் அவன் முதல் காரணம்தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். முதல் காரணமாக இருந்தவன் எதை உருவாக்கினான் என்று கேள்வி வந்தால் அவன் எதையும் உருவாக்கவே இல்லை. உருவாக்கியதாக உங்களுக்கு தோன்றுகிறது. அது எப்படி தோன்றும் என்றால் அதற்கு உதாரணம் சொல்லுகிறார். மாயவித்தை செய்பவன் அதை செய்ய நினைத்த மாத்திரத்தில் அவனிடமிருந்து மாயவித்தை தோன்றுவது போல இறைவன் உலகத்தை படைக்க நினைத்த மாத்திரத்தில் உலகம் தோன்றியது. அதற்கு சான்று அப்பர் தேவாரத்தின் ஆக்காதே யாதொன்றும் ஆக்கினானை என்று வருகிற வரி. அவன் எதையும் ஆக்கவே இல்லை, ஆனால் ஆக்கினான் என்று யார் சொல்லுகிறார்கள்? அப்பர் சொல்லுகிறார். ஆகையினால இந்த சிவஞான போதத்திற்கு எழுதப்பட்ட உரை என்னுடைய சௌகரியத்திற்கு, என்னுடைய விருப்பத்திற்கு, நான் அத்வைத வேதாந்தி என்பதனால் நான் என் போக்குக்கு எழுதிய உரை என்று கருத வேண்டாம். உரிய சான்றுகளின் வழியாகவே இதை நான் எழுதுகிறேன். ஆக்காதே யாரொன்றும் ஆக்கினானை என்று சொன்னது நான் இல்லை, அது அப்பர். ஆகையினால் இதற்கான அகச்சான்றுகள் சைவ மரபிற்குள்ளேயே இருக்கின்றன என்று அவர் சுட்டி காட்டுகிறார். கயிறு விகாரமடையாதிருக்க அதிலிருந்து பாம்பு கற்பிதமாக உண்டாவது போல இறைவன் விகாரமடையாதிருக்க அவனிலிருந்து உலகம் கற்பிதமாக உண்டாகிறது என்று அதற்கு விளக்கம் எழுதுகிறார். இது முதல் சூத்திரத்திற்கு, முதல் நூற்பாவிற்கு அவர் எழுதிய அத்வைத விளக்கம். 3வது நூற்பாவிற்கு அவர் அத்வைத விளக்கம் சொல்லும்போது அதில் ஆன்மாக்கள் நிறைய,
ஆன்மாக்கள் இறைவனிலிருந்து வேறானவை என்று நிறுவுவதற்கு சைவ சித்தாந்தம் அந்த 3வது நூற்பாவைத்தான் முன்வைக்கிறது. உளதுலதென்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புல நொடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திர தனுவினுள் ஆன்மா என்று அந்த சூத்திரம் அமைகிறது. இவர் சொல்லுகிறார், ஆன்மாக்கள் நிறைய என்றால் உள்ளன என்று தானே அதை தொடங்கி இருக்க வேண்டும். உளது என்று ஒருமையில் ஏன் தொடங்குகிறார்? உளது இலது என்றலின் என்று ஒருமையில் தானே சொல்லுகிறார். அப்படின்னா ஆன்மா ஒன்று தானே அப்படின்றாரு. அதே சூத்திரத்தினுடைய இறுதியில் உணர்த்த உணர்தலின் ஆன்மா உளது என்று சைவ சித்தாந்திகள் சொல்லுகிறார்கள். அத்வைதத்தை மறுதலை செய்வதற்கு அவர்கள் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துகிற வாசகம் அதுதான். உணர்த்த உணர்தலின் என்றால் நானே அறிகிறவன் இல்லை, தானே அறியும் இயல்பு என்பது இறைமைக்கு மட்டுமே உரியது. நான் எளிய அறிவினன், சிற்றறிவு சிறுதொழில் உடையவன், அதனால் நானாகவே அறிய முடியாது, எனக்கு யாராவது உணர்த்தினால்தான் நான் அறிய முடியும். அப்படின்னா உணர்கிற நான் வேறு, உணர்த்துகிற குரு வேறு. அவன் இறைவன், அவன் உணர்த்துவான், அவன் பேரறிவு பொருள், நான் சிற்றறிவு பொருள். அவன் உணர்த்தினால் நான் உணர்வேன் என்று இறைவனையும் உயிர்களையும் வேறு வேறாக வைப்பதற்கு உணர்த்த உணர்தலின் என்கிற அந்த சொல்லை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். வடிவேலு செட்டியார் அதே சொல்லை இறைவனும் அவனும் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான் என்று அத்வைத பொருள் கற்பிப்பதற்கு பயன்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், ஆத்மாவின் கற்பித வடிவமாக உள்ள அவன் தன்னை சிவமாக ஜாக்கிராவத்தையில் வேதமும் குருவும் அறிவிக்க தான் உண்மையில் சிவமே என்று உணர்கிறான். அவன் உணர்த்துவதனால அவனை உண்மை பொருள் என்று நான் உணரவில்லை, அவன் உணர்த்துவதனால நான் தான் அவன் என்று நான் உணர்கிறேன். இதை உணர்வது இந்த கற்பிதமாக நானாக கருதி கொண்ட இந்த ஆத்மாவாக, இந்த சீவனாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய இந்திரியம் பிராணவாயு அஞ்ஞானம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் முதலியவையாக இருக்க முடியாது. ஆகையினால் உணர்த்த உணர்தல் என்பதற்கு பொருள் வேறு என்று அவர் கற்பிக்கிறார். அப்படி சிவஞான போதத்திலேயே மெய்கண்டார் எழுதிய சில விளக்கங்களிலேயே அவர் பேதபரமாக சிலவற்றை சொல்லியிருக்கிறாரே, பன்மைப்படுத்துகிற சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரே என்றால் வடிவேல் செட்டியார் சொல்லுகிறார், அது எதற்காக என்றால் பன்மையை நம்புகிற உலகத்தினருக்கு பன்மையை பற்றி கொஞ்சம் பேசி பிறகு மெல்ல அவர்களை ஒருமையை நோக்கி உள்ளிழுக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு புரிகிற மொழி வேண்டும் என்பதற்காக பன்மை பேசினாரே தவிர மற்றபடி அவருக்கு பன்மை பேசுவது நோக்கமில்லை என்று சுட்டிக்காட்டுகிறார். இறுதியாக சிவஞான போதத்திற்கு அத்வைத உரை காணுகிற முயற்சி ரொம்ப மலைக்கத்தக்கது. ஏனென்றால் இந்த இரும்பு கடலையை ரொம்ப தெளிவாக சைவ சித்தாந்தத்திற்குள் செம்மி கொண்டிருக்கிற ஒரு நூலை அத்வைத நூல் என்று காட்டுவது என்பது எளிதான காரியமில்லை. அதை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்திருக்கிறார், சான்றுகளின் அடிப்படையில் செய்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு உரையிலேயும் தான் சொல்லுகிற கூற்றுகளையெல்லாம் நிறுவுவதற்கு அப்பரிலிருந்தும் தேவாரத்திலிருந்தும் திருவாசகத்திலிருந்தும் பிற சித்தாந்த நூல்களிலிருந்தும் காட்டுகிற உதாரணங்கள் ஏராளமானவை, மேற்கோள்கள் ஏராளமானவை. இறுதியாக அவருடைய அந்த நூலை பற்றி நம்முடைய தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை, அவர் அந்த நூலுக்கு, ஆசிரியரினுடைய நூலுக்கு மாணவராகிய தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதியிருக்கார். அந்த இன்ட்ரடக்ஷனில் அவர் எழுதுகிறாரு, குறள் எல்லா கொள்கை மரபுகளையும், அது ஒரிஜினல் இங்கிலீஷில் தான் இருக்குது, நான் தமிழில் மொழிபெயர்த்து வச்சுருக்கேன். குறள் எல்லா கொள்கை மரபுகளையும் கடந்து பொது நூலாக இருக்கிறது. சிவஞான போதம் மட்டும் ஒரு தனி கொள்கை மரபின் நூலாக ஏன் இருக்க வேண்டும்? இதற்கு உரை எழுதியவர் அதை தனக்கும் சொந்தமானது என்று சொந்தம் கொண்டாடுகிறார். ஏன் கூடாது? அது அவருடையதும் தான், உங்களுடையதும் தான், அது நம்முடையதும் தான், எல்லோருடையதும் ஆகும். சிவஞான போதம் உலகப் பொதுநூல் ஆவதை நாம் மறுக்கப் போகிறோமா? அளவினால் உலகத்தின் மிகச்சிறிய நூல் அது, எங்களது மட்டும் என்று பொத்தி வைத்து கொள்ளும் பழக்கத்தை விட்டுவிட்டால் அது உலகப் பெரும் நூலாக மாறும். தமிழ்நாட்டின் மெய்யறிவனாகிய மெய்கண்டானால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த தெய்வ அறிவு நூலை மிகுந்த அடக்கத்தோடு நான் சொந்தம் கொண்டாடுகிறேன். கொள்கை முரண்பட்டு தம்முள் மோதிக்கொள்ளும் குழுக்கள் இந்த உலக நூலுக்கு அவரவர் பார்வையில் உரை எழுதும் நாள் வரட்டும் என்று ஒரு தமிழனாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒற்றைத்தன்மையுள்ள பார்வை என்பது அறிவு உறக்கத்திற்கே வழிநடத்தும். அறிவு வாழ்வுக்கு பல்சுவை வேண்டாமா என்று கேட்கும் தேப்போ மீனாட்சி சுந்தரனாருடைய குரல் மிகவும் நியாயமானது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ப்ரொஃபஸர்.
It was like a very vibrant waterfall. I can understand how his students will be energized in his classes if this is the way he speaks, okay? Because we are not very sure that we are function in the same way all the time. At the same time, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி he has just proved us. He has said many things. Some of the things which struck me was, we must get over our notion that great knowledge can come from only one particular kind of a socio-cultural background. On the other hand, he mentioned how from a mercantile background, I think that word was subjected to by Professor Srinivasan, but I have to use it. From mercantile background, great... Logic part. Sorry, I stand corrected. I am literally standing, sir. So, Coach Kadinga. So, from a mercantile background, a great hermeneutic tradition can come up. That's something. Another thing is, as in the 18th century, England, you see, you realize that there is the intra-religious, not inter-religious, but intra-religious, between one school of Shaivism, shall we say, which you call Shaiva Siddhanta, and another school which you call Advaita. Though Advaita claims to be overarching thing, I refuse to accept it. Okay? But there is this kind of polemics, the dialectics between Advaita and Sivajnana Bodham, what it represents. Another thing that helped me to understand this was, a great text actually belongs to all. It is not a private property of some. So, Sivajnana Bodhத்தை வந்து அந்த கான்டெக்ஸ்டில் அப்பர் சொல்கிறாரா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பர். அதுவும் கல்கி வழியாக தான் சிவகாமியின் சபதத்தில் படித்து அப்படியே ஏறிடுத்து. So, can you just claim Bible only to be one person's repertoire? Or is Advaita, is Visishtadvaitam for that matter? Or a text is something that it is not just text and textuality, it's a question of experience. If you merely look at it as textuality, then you stop at the level of mere hermeneutics. But they are trying to show how there was vibrant discussion. தமிழ் இப்போ சொல்லாட்டாலும் எனக்கு உங்களை மாதிரி பேசினப்பறம் நான் தமிழை திரும்பி பேசினா நல்லா இருக்காது. So, you realize that they created a site for this kind of polemical exchange. But beyond polemics, there is conviction. That is what the rapprochement between Habermas and Derrida proved when they wrote finally in 2023, which year, sir? About European Union. So, are we to just fight with each other, or are we to look at it as a kind of a great, சரியா சொல்லலை மன்னிச்சுக்கோங்க, பன்னீர்செல்வம் சொல்கிறேன் நான். Okay, so in the idea, it's very important too, they represent two kinds of poles in intellectual world. Monologue versus dialogue, another point. Are we to just indulge in monologue, single kind of approach, or dialogic imagination, as Bhaktin pointed out, to see how it opens up, and so on. Mahabharata பற்றி சொன்னார், the great tradition of commentatory tradition, and so on. So, and then I wrote about Nandan Kadai. Sagajananda பற்றி சொன்னார். I've seen him in my school years, how he used to walk across Chidambaram and so on. And he had the reformist சொல்கிற மாதிரி, Sagajananda did not just belong to the rational tradition or reformist tradition. He had a great kind of a background, religious background. He went to school with very many people, and that is now brought into force. That's why historically there is a need for reassessing every kind of an intellect, and that is what Professor's lecture today, very interesting and scintillating. I wish that we've been listening to him all the while. So my takeaway from this is, there is a great dynamic hermeneutical context. Hermeneutics is not just 17th century European kind of a tradition. It has been there since the time of, what shall I say, commentaries on Mahabhagyas and so on, and Tamil வந்து புருஷோத்தம ரெட்டியார் எழுதின commentaries, you see, on Vaishnava texts and so on, Nammalvaruடைய poems and so on. So this is something that we understand, and it's always a space, I should say, Vishnu Mohan Foundation and Jnana Advaita Peetham has always been a space for dialogic understanding. Thank you, Swamiji. Thank you very much.
one Upadesham of Sadguru, a disciple, I don't like to read these books for fear that it should color my mind and influence my understanding of my Guru's teachings. Sri Sadguru, of course you can and you should read these books, the teachings of great saints, all the saints. But always remember that these teachings were meant for the disciples and the times they lived in. Though the general principles are eternal, your Guru's teachings are meant for you and the time you live in.